ஸோ வந்து என்னன்னா நீங்கள் ஃபேமிலியோட இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா இருக்காங்க, உங்கள் தங்கச்சி இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து கண்டென்ட்டாக பண்ணுறீங்க, நிறைய ப்ரொமோஷன்ஸும் போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் வந்து நம்புறதே பெரிய விஷயம். ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி அது அக்செப்ட் என்ன பண்ணி நம்புறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு? இல்ல ப்ரோ, இது அக்செப்ட் பண்றதுன்னு கிடையாது. அதுதான் எனக்கு தெரியும்னு அவங்களுக்கும் தெரியும். வேற ஏதோ வராதுன்னு. அதுவும் இல்லாம நான் காலேஜ் முடிச்சதுலேருந்தே பெரிய ஒர்க் பெருசா போல இன்டர்வியூ அதெல்லாம் அட்டெண்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அப்போலேருந்தே இந்த சின்ன வயசுல இந்த வீட்டிலலாம் வந்து டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்றது பசங்களை. அந்த மாதிரி நான் ஆடிட்டு இருப்பேன். டான்ஸ் ஆடுறது, ஆக்டிங் பண்றது, நானே தங்கச்சி அவங்களாம் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் அப்பயே சொல்லுவாங்க, நீ நல்லா நடிப்பா, என்டர்டைன் பண்ணுவேன்னு. ஸோ அதுக்கப்புறம் இதுல நம்ம வரலான்றது தான். ஸோ இதுல இப்போ கொஞ்சம் லக்கு தான் ப்ரோ. இந்த ஜென்ரேஷன்ல இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த பூம் ஆனதுன்றது அது எங்களுக்கு ரொம்ப லக்கு. இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியல. ஒன்று சினிமா சரி வேற விதமா போயிருப்பேன். இது இருக்குனாலும் நான் லக்குன்னு சொல்லலாம். கரெக்டான டைம்ல எங்களுக்கு இதுக்குள்ள வந்துடும். 300K ஃபாலோவர்ஸ். ஸோ நீங்கள் இதை நினச்சி பார்த்து பண்ணீங்களா? எல்லாரும் ஒரு growth வேணும் அப்படின்னு நினச்சிருப்போம். 300K ஃபாலோவர்ஸ்ன்னும் போது ஓகே நைஸ். எல்லாமே ஒரு சலுசலுன்னு நடந்துச்சு. இது வரைக்கும் எத்தனை கண்டென்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? எத்தனை கண்டென்ட்டை போஸ்ட் போட்டிருக்கீங்க? கரெக்டா 300 கண்டென்ட் மட்டும் 300K அடிச்சோம். கரெக்டா 300 கண்டென்ட் 300K. அதுல ஒரு 6-7 போஸ்ட் இருக்கும். அப்போ 295 294 கிட்ட இருக்கும்.